ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாப் ஒர்க் அண்ட் ஜாப் ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்டேட். ஓகேங்களா? ஸோ ஜாப் ஒர்க்னா என்ன அப்படின்னா, சர்வீஸ் ரிலேட்டடா பிஸ்னஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி லைக் ஸ்டிச்சிங், மொபைல் சர்வீஸ், ஓகேங்களா? ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாரி சர்வீஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாரி ஒர்க் எல்லாமே சர்வீஸ் ரிலேட்டடா வரும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சாஃப்ட்வேர்ல ஜாப் ஒர்க்ன்ட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த ஃபியூச்சர்ல நீங்க யூஸ் பண்ணி குடுத்ததும் ஆஸ் யூசுவல் உங்க எல்லாருக்குமே தெரியும். கஸ்டமரோட ஃபோன் நம்பர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுப்போம். ஓகேங்களா? நான் என்னோட நம்பர் குடுத்துர்றேன். 7806851171. ஸோ நம்பர் குடுத்து நான் என்டர் தரேன். இப்படி ஆல்ரெடி கஸ்டமர் இல்ல, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னா டேட்டா எடுத்துட்டு வந்துரும். அப்படி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இல்லன்னா, புதுசா நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமரா கிரியேட் பண்ணணும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் சர்வீஸா என்னென்ன ஐட்டம்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பொட்டிக் இல்ல கார்மெண்ட்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? ப்ளவுஸ் அப்படிங்கிற ஃபீல்ட நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளவுஸ் வந்து நெறைய டைப் இருக்கும். ஒவ்வொன்னும் நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணணுன்ட்டு இல்ல. ஜஸ்ட் காமனா ப்ளவுஸ்ன்னு மட்டும் கிரியேட் பண்ணா போதும். நம்மள்ட்ட நரேஷன் ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல என்ன வேணுமோ நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேட்டும் இந்த இடத்துல நான் குடுக்க போறதில்ல. ஏன் ரேட் நான் குடுக்க போறதில்ல அப்படின்னா, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டா இது ₹1 இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சேவ்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே நான் என்ன பண்றேன், டாப்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தான். ஸோ நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். நான் அத நரேஷன்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நீங்க தனித்தனியா கிரியேட் பண்ணிக்கிறனாலும் தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் 2 சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஐட்டம் கோட்ல ஜஸ்ட் என்டர்ன்னு குடுக்குறேன். நான் கிரியேட் பண்ண 2 சர்வீஸ் ஐட்டமும் வந்திருக்குங்களா? ஓகே. இப்ப ப்ளவுஸ்னா ப்ளவுஸ்ன்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது மாரி நமக்கு கிட்டத்தட்ட 20 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 20மே நம்ம ஃபீல்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செஸ்ட் எவ்வளோ மெஷர்மென்ட் வருது, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் எவ்வளோ வருது, பேக் நெக் ட்ராப் எவ்வளோ வருது, ஷோல்டர் எவ்வளோ வருது, ஆர்ம் ஹோல் எவ்வளோ வருது, ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வருது, ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ வருது, பாட்டம் எவ்வளோ வருது, இந்த மாரி எல்லாமே நம்ம இதில போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் செஸ்ட்னா ஒரு 20 சிஎம், இதே இன்ச்னா ஐஎன். ஓகேங்களா? சிஹெச் என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்துட்டு ஒவ்வொன்னும் என்னென்ன வேணுமோ நம்ம இந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நேம எப்படி மாத்துறதுன்னா, டூல்ஸ்ல கான்ஃபிகரேஷன்ல ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷன் போய்க்கோங்க. இதில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜாப் ஒர்க் அப்படின்னு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதில தான் இந்த ஃபீல்டு இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத என்ன நேம் வேணுமோ நீங்க இந்த இடத்துல நேம் குடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. கம்மிங் டூ த சப்ஜெக்ட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ். இப்போ வந்துட்டு பஃப் வச்சு வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கஸ்டமர் நெறைய நீட் சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ளவுஸு எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஒரு 800 ஆகுதுன்னா, 800 குடுத்தீங்கன்னா, இங்க கீழ பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருங்க, 800 ஆயிரும். ஓகே. இப்போ ஒரு ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க. நம்ம அவங்களுக்கு இன்ச்சஸும் எடுத்துக்கிட்டோம். எப்படி வேணும் டிசைன் டைப்பும் இந்த இடத்துல எடுத்துட்டோம். என்னைக்கு வேணும்னு சொல்லி நம்ம குடுப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ கஸ்டமர் சொல்லுவாங்க, எனக்கு 1 வாரத்துல வேணுங்க, 2 வாரத்துல. ஸோ அவங்க என்ன டேட் சொல்றாங்களோ, அந்த டேட் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு டியூ டேட்டும் கால்குலேட் ஆகி உங்களுக்கு வந்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இத யாரு செக் பண்ணி வாங்குனா? அது ஏங்க செக்குடு, அசைன்டு இருக்கே அப்படின்னா என்னங்கன்னு கேட்கலாம். இப்ப செக்குடுன்னு என்ன செக்குடு அப்படின்னா, இப்போ ஒரு சர்வீஸ்க்கு நம்ம கையில குடுக்கும்போதே, அது டேமேஜ் இல்லையா? இந்த மாரி நம்ம செக் பண்ணி தான் அத வாங்குவோம். ஓகேங்களா? இத யார் செக் பண்ணி வாங்குனா? அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எங்கன்னா, செக்குடு பை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ்மேன் மாஸ்டர்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அசைன்டு பைனா அந்த ஒர்க்க யாரு பண்ண போறா? ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா, டெலிவரி பாய்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப டெலிவரி பாய்ல அந்த ஒர்க்க யார் பண்ண போறா? நான் அப்படிங்கிற 2 நேம் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வித் பிரிண்ட், இன்னொன்னு பிரிண்ட் வித் கஸ்டமர் காப்பி. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரிண்ட் வித்துனா இந்த காப்பி பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லர்ஸ்க்கு குடுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க என்ன மெஷர்மென்ட்ன்னு தெரிஞ்சா தானே அவங்களும் அத கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு இதா இருக்கும். இதே பிரிண்ட் வித் கஸ்டமர் காப்பினா, இப்படி ஒரு ப்ராடக்ட் நம்ப நம்ப எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பில்லா குடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் இத 2 பிரிண்ட் தரல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், பில்ல மட்டும் சேவ் பண்றேன்னா, கண்டிப்பா பில்ல சேவ் பண்றீங்களான்னு கேட்கும். ஆமா பண்றேன்ட்டு எஸ் மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இதான் கைஸ் ஜாப் ஒர்க். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஜாப் ஒர்க்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது பார்க்க போறோம். இப்ப ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதுன்னா என்ன அப்டின்னா, இப்போ நீங்க சர்வீஸ்க்கு இப்போ உள்ள எடுத்துட்டீங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் அண்டர் புரொடக்ஷன்ல இருக்கா? இல்ல இன்னும் எடுக்கலையா? இல்ல முடிஞ்சிருச்சா? இல்ல கஸ்டமரே எனக்கு வேணான்ட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டாங்களா? ஓகேங்களா? இந்த மாரி ஸ்டேஜஸ் இருக்கு.
ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜஸை க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா, இன்வென்ட்ரி மாஸ்டரில் இங்கே இருக்கும் பாருங்கள், ஜாப் ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்டேட் மாஸ்டர் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நாட் டேக்கிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அண்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அண்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ரிட்டன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ரிட்டன் நான் இந்த இடத்துல ரிட்டன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் ஆயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ சிஆர்எம்மில் ஜாப் ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்டேட்டுன்னு இருக்குங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன் நம்ம போய்க்கணும். ஓகேங்களா? போயிட்டு நம்ம கஸ்டமருக்கு பில் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடு வந்துடும். ஓகேங்களா? அந்த கஸ்டமர் காப்பியில் அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அரல்ஸ் இல்லை கையில் பில்லு இல்லைன்னா ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கனாலே நம்ம போட்ட பில்லு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? நான் இப்போ இதை கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், எனக்குள்ளே லோட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் எந்த இதுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பாருங்கள் நன்னுன்னு இருக்குது. இப்போ இது நாட் டேக்கிங்கா இல்லை அண்டர் ப்ரொடக்ஷனா, கம்ப்ளீட்டாக ரிட்டனா, இன்னும் நான் இந்த பொருள் எடுக்கவே இல்லைன்னா நாட் டேக்கிங் கொடுத்துட்டு இங்கே வெரிஃபைன்னு இருக்குங்களா, அது எடுக்கவே இல்லைன்னு யார் வெரிஃபை பண்ணா, ஓகேங்களா, அவரை இங்கே டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணால் அப்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா மேலே இங்கே பாருங்கள் நாட் டேக்கிங்னு வந்துடும். நரேஷன் ஏதாவது வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எம்டிக்காக போடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். இப்போ இல்லை இது பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குன்னா, ஓகே. இப்போ மேலே பார்த்தீங்களா அண்டர் ப்ரொடக்ஷன் மாறிடுச்சா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்டும் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில், சேல்ஸ் ரிப்போர்ட்டில், ஜாப் ஒர்க் ரிப்போர்ட்டில், ஜாப் ஒர்க் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் நீங்கள் போயிட்டு இந்த ரிப்போர்ட்டில் ஜஸ்ட்டு டேட்டோட ஃபில்டர் மட்டும் வரும். ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் நான் ஜஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்தேன்னா இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன், கஸ்டமர் நேமு, அவங்க என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, டியூ டேட் இன்னும் எவ்வளோ இருக்குது, அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இதுதான் ஜாப் ஒர்க் அண்ட் ஜாப் ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்டாக்டஸில் நம்ம டீமோட சப்போர்ட் டீமோட நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ.